ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கோட கான்செப்ட் 3 பார்க்க போகிறோம். கான்செப்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சீரீஸ். கொஷின் பாருங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஏ எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த சம்மை வந்து ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. எப்படி எழுதலாம்னா, இதுக்கு ஒரு பேர் கொடுக்குற எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x equal to root of a etc infinity. சரிங்களா? அப்போ இது ஈக்குவேஷன் 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் 1 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு root of a root a etc whole square. ஸ்கொயரும் ஒரு ரூட்டும் கேன்சல். நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் equal to a root of மறுபடியும் root a etc infinity. இப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம், எக்ஸ். இதோட பேர் தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ ஏ இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். அப்போ எக்ஸும் ஒரு எக்ஸும் கேன்சல்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ என்ன லாஜிக்னா, இப்படி கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் மைனஸும் வரலன்னா உள்ளே இருக்கிறது தான் ஆன்சராக வரும். சரிங்களா? அதாவது எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி எக்ஸெட்ரான்னு கொடுத்துருந்தாவே ப்ளஸ்ஸும் வரல மைனஸும் வரலன்னா ஆன்சர், நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற நம்பர் தான் ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூட் த்ரீ எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? அப்போ சேம் அதே மாதிரி சால்வ் பண்ணால் எக்ஸ்ன்னு கொடுப்போம். ரூட் த்ரீ எக்ஸெட்ரா ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயராக மாறும். எக்ஸ் ஸ்கொயர் ரூட் கேன்சல். நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸும் கேன்சல்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ன்னு கிடைக்கும். நான் என்ன சொன்னேன், உள்ளே இருக்கிற நம்பர் பாருங்கள், அதுதான் ஆன்சராக வரும். ஆன்சர் ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஓகேங்களா? கொஸ்டின் வந்து எக்ஸெட்ரான்னு வரும்போது நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபோர் என்ன ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லலாம் 4. உள்ள என்ன நம்பர் வருது, 4 வருது. 4 பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் வரல மைனஸும் வரல. நம்மளோட ஆன்சர் 4ன்னு டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ரூட் ஆஃப் 7 கொடுத்துருக்கா எக்ஸெட்ரா 343 y மைனஸ் பவர் பார்த்தீங்கன்னா y மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஆன்சர் என்ன, 7. நல்லாவே தெரியும். 7 ஈக்குவல் டு 343 பவர் y மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 343னா 7 கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்டில் இதை நம்ம படிப்போம். சரிங்களா? 343 அப்போது 7 கியூப்னு கொடுத்தீங்கன்னா ஹோல் பவர் y மைனஸ் 1. 3ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3y மைனஸ் 3 கிடைக்குது. 7 பவர் 1. இப்போ பேஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பவரை ஈக்குவேட் பண்ணலாம். 1 ஈக்குவல் டு 3y மைனஸ் 3ஆக இருக்கும். இந்த பவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ 3y ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4. therefore y is equal to 4/3. y-யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/3 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் ரூட் 7 எக்ஸெட்ரான்னு கொடுக்கல. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரும்போது இங்கே பாருங்க, நான்
ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 7 எடுக்கிறேன் சரிங்களா. 2 7ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா √7 உள்ளே இருக்கிற இந்த √7 பார்த்தீங்கன்னா ரூட்னா நம்ம எப்படி எழுதுவோம் 7^1/2ன்னு எழுதுவோம் சரிங்களா. உள்ளே சால்வ் பண்ணிங்கன்னா √7 இங்கே 1 இருக்கா கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 3/2ன்னு கிடைக்கும். ஃபைனலாக 7 3/2 இஸ் ஈக்குவல் டு ஹோல் பவர் என்ன 1/2 7^3/4 ஆன்சர் 7^3/4 சரிங்களா. அப்போ 2 7 வரும்போது இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7^3/4. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7 பவரில் தான் வருது சரிங்களா. அப்போது இந்த மாதிரி கொஷின் வருதுன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன நம்பர் கொடுக்குறானோ அதோட பவர் தான் வரும்னு சொல்கிறேன் சரிங்களா. அப்போ அந்த நம்பர் தான் நமக்கு பேஸில் இருக்கும். ஓகே, அந்த பவரை தான் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பவர் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா இது என்ன கான்செப்ட்னா 2^n கான்செப்ட் சரிங்களா. 2^n நமக்கு பவர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா டினாமினேட்டர் 2^n இருக்கும், நியூமரேட்டர் 2^n - 1. நீங்கள் 2^n ஞாபகம் வச்சுட்டா போதும் சரிங்களா. அந்த எண் என்னன்னா இந்த இடத்துல பாருங்க நான் 2 7 எடுத்திருக்கேன் இல்லையா. 2 7ல் இந்த 7ஓட கவுண்ட் தான் அந்த எண் 2^n. 7 வந்து 2 டைம்ஸ் வருது 2^2 4. அப்போ நம்ம 7 அப்படியே எடுக்கிறீங்க, டினாமினேட்டர் 4, நியூமரேட்டர் ஒன்று லெஸ் பண்ணி சொல்லுங்கள் 3/4. 7 3/4 ஓகேங்களா. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பாருங்க எவ்வளோ 7 வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5. இப்போ 7 பவர் ஆன்சர் 7 பவர் வந்து 2 கான்செப்ட் 2^n கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க எவ்வளோ வருது 2^5 32. அப்போ இதோட ப்ரீவியஸ் நம்பர் 32 டினோமினேட்டர் அதில் இருந்து ஒன்று லெஸ் பண்ணி எழுதுங்க. இதான் ஆன்சர் 7^31/32. சேம் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் 12 எக்ஸெட்ரா வரலாம். 12ன்னு ரிப்பீட் ஆகுது, அப்போ கண்டிப்பாக 12ஓட பவர் தான் ஆன்சர் வரும். 12 எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பாருங்க 1 2 3 4 5 6. இப்போ 2^n 6 n ஈக்குவல் டு எவ்வளோ 6. 6 அப்ளை பண்ணுங்க 2^6. 2^6 என்ன 64. ஒரு பவரில் 64 டிவைடட் பை அதோட பேலன்ஸ் ஒன்று லெஸ் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் 63. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12^63 டிவைடட் பை 64. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க √12 +√12 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வித்தியாசம்னா உள்ள ப்ளஸ் வருது சரிங்களா. அப்போ கான்செப்ட் என்னன்னா உள்ள வந்து ப்ளஸ் மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வரும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் சரிங்களா. இப்போ சேம் இதே இந்த சமயம் நான் வந்து ஜென்ரலாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு ஒரு பேர் கொடுப்போமா x = √12 அதே தான் √12ன்னு கொடுத்து எக்ஸெட்ரான்னு இருக்கா இன்ஃபினிட்டி. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு வரும்போது x² √12 + எக்ஸெட்ரா ஹோல் ஸ்கொயர்னா ஸ்கொயர் கேன்சல். இப்போ x² = 12 இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் எக்ஸ்ன்னு கொடுக்கலாமா எக்ஸ். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x² - x - 12 = 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சேஞ்ச் ஆகும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரணும், ஆட் பண்ணும்போது -1 வரணும் சரிங்களா. எந்த நம்பர் 3 4s are 12
சரிங்களா? 3 4s are 12, 6 1s are 6 2s are 12 ரெண்டுமே வரும். ஆனால் நமக்கு ஆட் பண்ணும்போது -1 வரணும்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கு இது அப்ளை ஆகாது, அந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகாது. 3 4 தான். அப்போ இதோட ரிசல்ட் என்ன எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 is equal to 0. இதுதான் ரெண்டு ஃபேக்டர். therefore x equal to -3, 4ன்னு மாறும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வர்றது ஆன்சரை எடுக்கும் 4. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த சம்மை வந்து நம்ம வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா இங்கே பாருங்க, 12 இருக்கு இல்லையா? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3 4s are 12, 6 2s are 12. இந்த கடைசி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணாலே சேம். நமக்கு எடுக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அதோட வித்தியாசம் எப்படி இருக்கும்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். அப்போ தான் இந்த கண்டிஷன் ஃபாலோ ஆகும். சரிங்களா? அப்போ இது வராது. அப்போ டிஃப்ரென்ஸ் 3 4. சரிங்களா? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வருதா மைனஸில் வருதான்னு பாருங்க. ப்ளஸில் வருதுன்னா பெரிய நம்பர் ஆன்சர், மைனஸில் வருதுன்னா சின்ன நம்பர் ஆன்சர். சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன? 4. லார்ஜஸ்ட் வேல்யூனா ப்ளஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூனா மைனஸ். டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ 20 பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 5s are 20. மைனஸில் வருது. மைனஸில் வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன நம்பர் தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இதான் வித்தியாசம், ஸ்மாலஸ்ட் நம்பர். கொஸ்டின் மைனஸில் இருந்தால் 4. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும்? 1 இருக்கணும். டிஃப்ரென்ஸ் சேம் கண்டிஷன், டிஃப்ரென்ஸ் 1, ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு இதில் சின்ன நம்பர். சரிங்களா? சின்ன நம்பர் தான் ஆன்சர் ஆகும். 4. ஆப்ஷன் A. What is the value of root 72 minus root 72 minus root 72 etc. infinity divided by, அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 72 என்ன வரும்? 7 8s 9 அப்படி சொல்லிட்டேன். 9 8s 72. அப்போ கொஸ்டின் மைனஸில் இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 8ன்னு வரும். சரிங்களா? 8 டிவைடட் பை இதுவும் சேம் இல்லையா? 20 கான்செப்ட் என்ன? 5 4 5 4s are 20. மைனஸில் இருக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ 8 டிவைடட் பை 4 is equal to ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஆன்சர் is equal to 2. நெக்ஸ்ட் நம்பர் root 5 plus root 5 plus root 5 etc. infinity. அப்போ root 5 பார்த்தீங்கன்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்ம கொஸ்டின் ப்ளஸில் இருக்குது. நம்ம என்ன யோசிப்போம்? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? டிஃப்ரென்ஸ் 1 வரும். அப்போ நமக்கு 5 பார்த்தீங்கன்னா 1 into 5 இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கு. வேற எந்த நம்பரையும் எடுக்க முடியாது. சரிங்களா? எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் நம்ம என்ன பண்ண எடுக்க முடியாது இல்லையா? அப்போ என்னன்னா இந்த மாதிரி சம் வரும்போது என்ன லாஜிக்னா root of 4a plus 1 question plus divided by 2. question plus இருந்தால் plus 1 ஃபைனலாக. இது வந்து கொஸ்டின் ப்ளஸ்ஸாக இருக்கும்போது, கொஸ்டின் வந்து மைனஸாக இருந்தால் root of 4a plus 1, இந்த ரூட் வந்து 4a மட்டும்தான், -1 divided by 2. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சம் சால்வ் பண்ணியிருந்தோம்? 12ன்னு வர மாதிரி இல்லையா? 12 + √12 + √12. அப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் ப்ளஸில் இருந்துச்சு, 4aல அப்ளை பண்ணால்
4a இல்லையா, 12 into 4 48 plus 1 plus 1 divided by 2. அப்போ 49 7 7 plus 1 8 8 by 2 is equal to பெரிய நம்பர் 4 கிடைக்குதா? இப்போ சேம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, இதில் நமக்கு பிரிக்கும் போது 1 5 பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1 வரல. அப்போ என்ன பண்ணுவோம், a is equal to இதில் 5 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இல்லையா, அப்போ இதில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி ரூட் ஆஃப் 4 5s are 20 20 plus 1 plus 1 divided by 2. பாருங்க என்ன வருது ஆன்சர் பாருங்க, ரூட் 21 plus 1 divided by 2. நெக்ஸ்ட் சம் பாருங்க, ரூட் 31 பிரிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக 1 வர மாதிரி கேன்சல் எல்லாமே பிரைம் நம்பர் இல்லையா. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், ரூட் ஆஃப் 4a plus 1 plus 1 divided by 2. சரிங்களா, ரூட் a is equal to என்ன, a is equal to 31. அப்போ 4a is equal 4 into 31 plus 1 whole divided by 2. 121 root of 121 சரி 124 வரும் plus 1 இல்லையா, உள்ள ஒரு plus 1 இங்க ஒரு plus 1. 24 plus 1 divided by 2. So root 125 plus 1 divided by 2 இருக்கா. இதை எப்படி பிரிக்கலாம்னா 5 into 25. அப்போ 5 root 5 பிரியும் plus 1 by 2. நமக்கு ஆன்சர் பாருங்க, இந்த 2 இங்கே டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 2.5 root 5 plus 0.5. இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஸ் பண்ணலாம். ஓகேவா, கிளியரா? அப்போ என்ன கான்செப்ட்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் தான் மைனஸாங்கிறது தான் இதில் பார்க்கணும். ரூட் ஆஃப் 4a plus 1 plus 1 divided by 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, root 27 divided by 27 divided by, அப்போ இதுக்கு பேர் கொடுத்தோம்னா x equal to நமக்கு டிவைடட் பைன்னு வரும். அப்போ இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுக்கலாமா, ரூட் ஆஃப் 27 அதாவது சேம் தான்ப்பா, எக்ஸ்ன்னு பேர் கொடுப்போம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 27 டிவைடில் இருக்கா, அப்போ டிவைடட் பை நமக்கு என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். இந்த எக்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27, தேர்ஃபோர் கியூப் ரூட் இருக்கு இல்லையா, 27 என்ன 3, எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவாப்பா, அப்போ கண்டிப்பாக உள்ளே இருக்கிற நம்பருக்கு என்னவா மாறும். இதோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிவைடன்னு கொடுக்குறாங்கன்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த நம்பருக்கு கியூப் ரூட் எடுத்தா போதும். கியூப் ரூட் ஆஃப் 27 is equal to என்ன 3. fourth root of, அப்போ x equal to இதை நான் எழுதுறேன், fourth root of 0.512
plus 4th root of 0.512. X equal to 4th root of 0.512, 4th root of 0.512, 4th root of 0.512, etc. infinity. இது என்ன பண்ணுவோம்னா நம்ம 4 ஆல என்ன பண்ற மாதிரி ஸ்கொயர்னா நம்ம ரூட் கேன்சல் ஆகும்னா ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த 4th root of கேன்சல் ஆகும்னா பவர் ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவோம். 4 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி. இப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.512, 0.512 எக்ஸெட்ரா. இப்போ இது 4னா 4th ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுப்போம்? எக்ஸ்ன்னு கொடுப்போம். அப்போ 0.512 இன்ட்டு எக்ஸ். அப்போ அதில் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா cube root of 0.512. Therefore, x equal to cube root of என்ன வரும்? 0.512னா 512 என்ன? 8. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 digit வருது. அப்போ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கும்? 1 digit இருக்கும். 0.8 இருக்கும். 0.8. One minus root of 1 minus, okay, இப்போ 4a root of என்ன ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? 4a plus 1 minus 1 divided by 2. கரெக்டா? உள்ள பிளஸ் தான், வெளியே தான் மைனஸ் வரும். கொஸ்டின்ல மைனஸ் தான் மாறும்போது. அப்போ அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ரூட் 5, 4 plus 1 5 minus 1 divided by 2. ஆப்ஷன் பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தான் பாருங்க. ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 மைனஸ் மைனஸ்னு வரும். அப்போ மைனஸ் வரும்போது நம்ம எதை அப்ளை பண்ணலாம்? 4a root of 4a plus 1 minus 1 divided by 2 equal to a is equal to என்ன வரும்? 19 அப்ளை பண்ணீங்கன்னா 19 4s are எவ்வளோ? 76 root 76 plus 1 add பண்ணா 77 minus 1 divided by 2 root 77 minus 1 by 2. Next sum பாருங்க. Next sum solve பண்ணலாம். root 35 plus 2 root 35 plus 2 root 35 plus 2 root 35. அப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன வித்தியாசமாக இருக்குது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வருது. சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 35 35 35 இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ப்ளிட் பண்ணி டிஃப்ரென்ஸ் 1 வருதா அப்படிங்கிறது பார்ப்போம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 2 வரனால இதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னா ரூட் ஆஃப் 4a ப்ளஸ் இங்கே 2 வரனால இந்த இடத்துல 1க்கு பதிலாக bன்னு கொடுக்கணும். 4a ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த bங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2. a is equal to 35 தான்.
b is equal to என்னவா இருக்கும் 2 இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுங்க. root of 4a 4 into 35 plus b square 2 square 4 plus இந்த இடத்துல plus b சரிங்களா plus 2 divided by 2 இருக்கு. 35 into 4 140 144 கிடைக்குமா 144 root 144 plus 2 divided by 2 நமக்கு தெரியும் root 44 அப்படிங்கிறது 144ங்கிறது 12 12 plus 2 divided by 2 is equal to 14 divided by 2 is equal to 7. நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 கிடைக்கும் சரிங்களா. ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இங்கே பாருங்கள் எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு இதில் என்ன வரணும்னா எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 35 வரும்னு பாருங்கள். நமக்கு 7 5 இந்த 7 5ஓட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இந்த 2 இங்கே வருதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ கொஸ்டின் ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருந்தால் பெரிய நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் 7 கிளியராக. இங்கே ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் 2 இதோட டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கோ அது இங்கே வருதுன்னா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க 154 minus 3 154 மைனஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 வருது. இப்போ 154 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 154 வருதுன்னு பாருங்க சரிங்களா. இப்போ நமக்கு 12 11 எடுத்தீங்கன்னா இப்போ இதில் 11 எடுத்தீங்கன்னா 11 எவ்வளோ டைம்ஸ் வரும் 1 4 11 14 இருக்கு கரெக்டாக. இப்போ இந்த 11 40க்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும் 3ன்னு வருது சரிங்களா. இப்போ 3 வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ கொஸ்டின் மைனஸில் இருக்கு. மைனஸில் இருந்தால் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் வித்தியாசம் வரலன்னா கண்டிப்பாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா. எந்த ஃபார்முலா ரூட் ஆஃப் 4a plus b square plus b square divided by 2. இதே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பார் இப்போ ரூட் 7 plus 2 ரூட் 7 minus 2 plus மைனஸ்னு வருது. நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ப்ளஸ் மைனஸில் வரும்போது கொஸ்டின் வந்து ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரூட் ஆஃப் 4a ஏன்னா இது பிரிக்க முடியாது இல்லையா. அந்த 7 வந்து பிரிக்க முடியும். பிரித்தாலும் நமக்கு 1 into 7 கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் 2 கிடைக்காது. அப்போ 4a minus 3b square plus b divided by 2 ப்ளஸ் மைனஸ்னு வரும்போது நமக்கு 3b ஸ்கொயர் அந்த மாதிரி வரும் சரிங்களா. மைனஸ் 3b ஸ்கொயர். இப்போ இதில் ஏஸ் ஈக்குவல் டு அப்ளை பண்ணுங்க 7 பிஸ் ஈக்குவல் டு 2ன்னு அப்ளை பண்ணாதான் ரூட் ஆஃப் 4a 28 மைனஸ் 3b ஸ்கொயர் 4 3s are 12 ப்ளஸ் b 2 இருக்கு divided by whole divided by 2 equal to less பண்ணிங்கன்னா 16 root 16 பார்த்தீங்கன்னா 4 plus 2 is equal to 6 by 2 is equal to 3 சரிங்களா. அப்போ நமக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4a minus 3b square plus b சரிங்களா. மைனஸ் கொஸ்டின் வந்து ப்ளஸ் மைனஸில் வரும்போது 3b ஸ்கொயராக மாறும். இதே பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸாக இருந்தால் இது அப்படியே சேஞ்ச் ஆகும். ரூட் ஆஃப் 4a உள்ள மைனஸ் தான் 3b ஸ்கொயர் என்ன வரும் மைனஸாக இருந்தால் மைனஸ் b by 2. இதுதான் வித்தியாசம்னு சொல்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
ரூட் 6 மைனஸ் ரூட் 6 ப்ளஸ் ரூட் 6 மைனஸ். இப்போ கொஸ்டின் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு சரிங்களா. இப்போ என்ன வரும், எதில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, மைனஸ். இப்போ மைனஸ்னா 4a மைனஸ் 3b ஸ்கொயர் மைனஸ் b டிவைடட் பை 2. இதான் வித்தியாசம். இந்த இடத்துல மைனஸ் வரும் சரிங்களா. அப்போ b ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ a ஈக்குவல் டு 6, b ஈக்குவல் டு என்ன 1. அப்ளை பண்ணுங்க. ரூட் ஆஃப் 4 24 வரும் மைனஸ் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணிங்கன்னா 21 ரூட் 21 மைனஸ் 1 டிவைடட் பை 2 சரிங்களா. ஆப்ஷன் சி.